அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாந்தி. நான் சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மழலையர் மற்றும் துவக்க பள்ளியில இடைநிலை ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வரேன். நான் இப்ப எடுத்துக்கொண்ட புத்தகத்துடைய பேர் பாமரனின் பகவத்கீதா. எழுதியவர் சேவாலயா முரளிதரன் ஐயா. இதுல பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை ரொம்ப அழகா தமிழ்ல தொகுத்து சொல்லியிருக்காங்க. எளிமையான நடையில இருக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கு. ஸ்லோகன் பார்த்தா எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். பட் இதுல கொடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாமே எளிமையான மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படிக்கும் போது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 3ல கர்ம யோகம், ஸ்லோகம் 10, 13. இதுல என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். பகுத்துண்ணும் பண்பு. இந்த உலகத்தை படைத்தது யாருன்னு பார்த்தா பிரம்மா படைச்சிருக்காரு. அப்ப எதுக்காக படைச்சிருக்காருன்னா உழைக்கணும். உழைப்பாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. யார் ஒருத்தர் உழைக்கிறத, எந்த ஒரு விஷயமும் உழைக்கிறத நின்றுடுச்சுன்னா இந்த உலகம் இயங்காதுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய தலைவர்கள் 3 பேர்ல மகாத்மா காந்திஜி உழைப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவர் ராட்டனத்துல நூல் நூற்று கொண்டிருக்கிற வேலையை அவர் எப்பவுமே செய்வாரு. ஒரு நாள் நைட்ல நூல் நூற்றல் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க, ஏன் நைட்ல செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, பகல் நேரத்துல நூல் நூற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான் நைட்ல செஞ்சிட்டு இருக்கேன்னு மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய தலைவரே உழைக்கணும்ன்ற கருத்தை ரொம்ப அழகா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துடைய தலைவரா இருக்காங்க அப்படின்னா அவங்க உழைக்காம இருக்கலாமான்னா கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. ஒரு நிறுவனத்துடைய தலைவரா இருந்தாலும் தொடர்ந்து உழைக்கணும். அவர் உழைக்கிறத பார்த்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இவ்வளோ பெரிய தலைவரே அவருடைய டைமை செலவு ரொம்ப அழகா பிளான் பண்ணி உழைச்சிட்டு இருக்காரு, நாமளும் தொடர்ந்து உழைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள வரும்போது அந்த நிறுவனமும் சரி நல்லா வளரும்ன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. உழைக்கணும்னு சொல்றோம். அந்த உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பா இருக்கணும்னா சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை நோக்கிய உழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுயநலம் சொல்லும் போது நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், இதுதான் சுயநலம். இதுக்காக இல்லாம பொது நலத்துக்காக நம்ம என்ன வேலை பார்த்திருக்கோம், இந்த உலகத்துக்காக நாம என்ன வேலை பார்த்திருக்கோம், நம்மளால இந்த உலகம் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை சந்திச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கிய உழைப்பு கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க சொல்றாங்க, பொது நலத்துல தேவர்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்ப தேவர்கள்னா யாருன்னா கண்டிப்பா நம்ம தேவர்களை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கள் மகிழ்ந்தா தேவர்கள் மகிழ்வார்கள் அப்படின்ற விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, தரித்திர நாராயணன். அதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு. அதாவது இந்த நாராயணன் எப்ப மகிழ்ச்சி அடைவார்னா, யார் ஒருத்தருக்கு உண்ண உணவோ உடுக்க உடையோ இருக்கிறதுக்கு இடமோ யாரெல்லாம் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாம போய் நேரடியா தொண்டாற்றும் பொழுது அவர்கள் மனம் மகிழும். அவர்கள் மனம் மகிழ்ந்தால் நாராயணன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் கீதை விளக்கும் பார்வையில மகாத்மா காந்திஜி எப்படி இந்த உழைப்பை பத்தி சொல்றாரோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மற்ற தலைவர்களுடைய பார்வையிலையும் உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. படைத்தவன் வேறு படைப்புக்கு வேறு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே எதுக்காக படைத்தாங்கன்ற ரீசன் ஒரே ரீசன் தான், உழைக்கணும். அது சுயநலம் இல்லாமல் பொது நலத்தை நோக்கிய உழைப்பாக இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயம் சொல்றாங்க. புண்ணியவான் பாவி அப்படின்னு சொல்றாங்க. புண்ணியவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுயநலமே இல்லாமல் பொது நலத்திற்காக ஒரு வேலையை செய்யும் பொழுது உழைக்கும் போது அதன் மூலம் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையிறவங்க தான் புண்ணியவான். பாவி என்பவர்கள் நான் வேலை பார்க்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு, இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறவங்கள பாவிகள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அத்தியாயம் 3 கர்மயோகம், ஸ்லோகம் 14, 16. உலகம் இயக்கும் மழை.
கண்டிப்பா தெரியும். மழை இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது. மழை இல்லை என்றால் தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் இல்லை என்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மால செய்ய முடியாது. வள்ளுவர் 133 அதிகாரத்துல மழைக்கான அதிகாரமும் நிறைய குறள்களையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஒரு குறள் தான் இங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு கிராமத்துல ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார்னா அவரை பொருட்டாச்சு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை இல்லை என்றால் விவசாயம் நடக்காது. விவசாயம் இல்லை என்றால் உணவு கிடைக்காது. உணவு இல்லை என்றால் மக்கள் பட்டினியால் அவதிப்படுவார்கள். மக்கள் பட்டினி இருக்கும்போது ஒருத்தர் சண்டை போட்டு இன்னொருத்தர் இறப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். சோ மழைன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்ப இந்த உலகத்துல உணவு மட்டும்தான் மழையால இல்லைன்னா பணமும் சொல்றாங்க. இதுல பங்கு சந்தைய பத்தி சொல்றாங்க. மழை இல்லைன்னா உணவு மட்டும்தான் கிடைக்காதா, பணத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது உலக பங்கு சந்தையும் இதனோட ஒப்பிட்டு சொல்றாங்க. பங்கு சந்தைக்கும் மழைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அது ஒரு வியப்பான விஷயமா கூட நமக்கெல்லாம் தோணலாம். இப்ப மழை இருக்குன்னா எந்த ஒரு தொழிலுமே நடைபெறாது. பங்கு சந்தை ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இருந்தா கூட அங்கேயும் இந்த மழையினால வேலைகள் பாதிக்கப்படும். சில உபரி பாகங்கள் செய்யக்கூடிய நிறுவனமா இருந்தாலும் அதன் மூலமா மழை இருக்குன்னா அந்த வியாபாரம் கூட நடைபெறாது. சோ மழை இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. மழைதான் மூல காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைதான் இந்த மழை. இந்த மழை நிறைய பேர் செயற்கை மழையா வர வைக்கணும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அதை நம்மளால செய்ய வைக்க முடியல. இயற்கையாக பெய்யக்கூடிய மழைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய நல்லவர்கள் செய்யக்கூடிய அறச்செயல்களால் தான் இந்த உலகம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்க ஒரு ஆத்மா செஞ்சிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகம் இயங்குறதுக்கான மூல காரணம். மேபி அந்த 1-2 பேர் கூட இல்லைன்னா இந்த உலகத்தோடைய நிலைமை என்ன ஆகும் என்பது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு நற்செயல் தான் இந்த உலகம். இந்த நற்செயல் தான் பிரம்மா. அதுதான் நம்மளுடைய அமிர்தம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லவர்களை பொருட்டுதான் மழை பெய்யுது. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமும் அகிம்சையும் கூட இந்த மழைதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த டாபிக் அத்தியாயம் 3 கர்மயோகம் ஸ்லோகம் 17-21. நம்ம தெரியும் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே மீனிங் தெரியும். நம்மள சுத்தி இருக்கவங்க, கேளீர்னா உறவினர்கள். எல்லா ஊரும் என்னுடைய ஊரு தான், எல்லா மக்களும் என் மக்கள் தான் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு அப்புறமாவே அவர் அடுத்த வரிய சொல்றாரு, தீதும் நன்றும் பிற தர வாரா. நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் சரி, நமக்கு வரக்கூடிய தீமைகளும் சரி, யாராலையும் வரவில்லை. நம்மால மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் நம்ம தான் பொறுப்பு. நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கும் நம்ம தான் பொறுப்பு. நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்திற்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகிழ்ச்சின்றது எப்ப கிடைக்கும்? நான் ஒரு விஷயத்த செய்யறேன், அந்த விஷயத்துல எனக்கு நல்லது கிடைக்குது, அப்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விஷயம் நான் செய்யறேன், அதுல எனக்கு மகிழ்ச்சி அடையல, துன்பம் தான் வருது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இது என்னுடைய வேலையே கிடையாது, இதை நான் செய்யவே இல்லை. அதாவது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குதுன்னா உடனடியா அந்த வெற்றியை நான் தான் செஞ்சேன்னு ஏத்துக்கிட்டு அதனுடைய மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா தோல்வின்னு வரதாச்சு அந்த தோல்வியை நம்ம மனசு ஏத்துக்கிறது கிடையாது. அப்ப என்ன செய்யுது, என்னுடைய வேலையை நான் ரொம்ப கரெக்டா தான் செஞ்சேன், அவங்கதான் இதுல சில தவறுகள் செஞ்சிருக்காங்க, இந்த தோல்விக்கான முழு காரணம் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல நம்ம பழி போட ஆரம்பிச்சிடுறோம். சோ அப்ப நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மனதின் கட்டுப்பாடு நம்ம வசம் இல்ல. அப்ப வெற்றியையும் தோல்வியும் எந்த செயலால் ஏற்படுகிறது? நாம் செய்கின்ற செயலால் மட்டுமே வெற்றியும் தோல்வியும் ஏற்படுகிறது. அப்ப வெற்றி ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். தோல்வி ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய நிலையை பொறுத்துதான் இருக்கு. அந்த சூழ்நிலைய நல்ல நிலையில வச்சுக்கிறது நம்மளுடைய கிட்டதான் இருக்குன்ற விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி சாய்ஸ், நம்ம கிட்ட நிறைய சாய்ஸஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த சாய்ஸ பொறுத்துதான் அதனுடைய விளைவுகளும் இருக்கு. எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாய்ஸ்களை நம்ம முடிவு எடுக்கும் போது
ரொம்ப நிதானமா யோசிச்சு அதனுடைய பின்விளைவுகளை கொஞ்சமாச்சு யோசிச்சு நம்ம எடுக்கணும். இதுக்கு உதாரணமா ஒரு கதை மட்டும் நான் சொல்றேன். அது வந்து இந்த ஆத்தர் எழுதல. இது ரியல் ஸ்டோரி. நாங்க ஒரு கேம்புக்கு போகும்போது சொல்லியிருந்தாங்க. அதுல செரின்ற ஒருத்தர். அவர் எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்பாராம். அவர் வந்து ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்க்கிறாரு. அவர் ஹாப்பியா இருப்பாரு. அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுப்பாரு. அவர் சப்போஸ் அந்த ஹோட்டல விட்டு வேற ஹோட்டலுக்கு போறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களும் சேர்ந்து அந்த ஹோட்டல்ல இருந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவாராம். அவர் சொல்லுவாராம், எப்பவுமே நான் தூங்கி எந்திரிச்சு என் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எப்பவுமே 2 சாய்ஸ் என் கண்ணு முன்னாடியே ஒண்ணு இருக்கும். ஒண்ணு குட் சாய்ஸ், ஒண்ணு பேட் சாய்ஸ். நான் சூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு முழுக்க நான் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற குட் சாய்ஸ நான் சூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு முழுக்க நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் ஹோட்டல் மேனேஜர்ல ஹோட்டல லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹோட்டல லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப எப்பவுமே தெரியும் ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து நிறைய ஆட்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க எல்லாம் முன் சைடு வருவாங்க. பின்னாடி பக்கம் ஒரு டோர் இருக்கும். அந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காய்கறி மத்த பொருட்கள் எல்லாம் பின்னாடி இருக்க கேட் வழியா வரும். ஒரு நாள் இவர் வந்து பின்னாடி கேட்ட லாக் பண்ணாம போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, பின்னாடி கேட்ட நம்ம லாக் பண்ணலையே, போய் லாக் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள உள்ள திருடர்கள் இருக்காங்க. திருடர்கள் இருக்கும்பொழுது இவர் உள்ள போறாரு. திருடர்கள் பாத்துறாங்க. லாக் கீய குடு, லாக் கீய குடு, லாக் கீ நம்பர் சொல்லுன்னும் போது இவர் ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சு லாக் கீய பிரஸ் பண்றாரு. தவறா பிரஸ் பண்ணிடுறாரு. அது ஹாரன் சவுண்டா மாறிடுது. உடனே அந்த திருடர்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவருடைய தலையில ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணிட்ட பிறகு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன பிறகு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஐயோ புல்லட் வந்து தலையில போயிடுச்சு, இவர் எப்படி காப்பாத்துறது புரியலையே அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. அங்க அவர் ரொம்ப காமெடியா ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க ஒரு குண்டு நர்சம்மா இருந்தாங்க. அந்த நர்சம்மாவுடைய முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இவர் பொழைக்க வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் மாத்து மருந்தெல்லாம் குடுக்கும்போது, உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா? அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு புல்லட்ட பார்த்தாதான் அலர்ஜி. அத மட்டும் நீங்க எடுத்து வெளிய போட்டீங்கன்னா, எனக்கு எந்த அலர்ஜியும் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப பயப்படாதீங்க. ஒண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கிறது 2டே சாய்ஸ். நான் ஒண்ணு உயிர் பிழைக்க போறேன், இல்லன்னா இறந்துற போறேன். எனக்கு தெரியும் நான் உயிர் பிழைப்பேன்னு சொல்ட்டு. நீங்களும் இதே தாட்டோட எனக்கு ஆப்பரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் உயிர் பிழைப்பேன் அப்படின்னும்போது, அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவருக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ணாங்களாம். அவரும் உயிர் பிழைச்சுட்டாரு. இது வந்து ரியல் ஸ்டோரியா தான் சொல்லியிருந்தாங்க. சோ எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி 2 சாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொறுப்பு நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸ நிதானிச்சு நல்ல சாய்ஸ் எடுத்தோமா, முடிவும் நல்லதாவே இருக்கும். அப்படி நம்ம சாய்ஸ மாத்தி எடுத்துட்டோம்னா, அடுத்த முறை நம்ம சாய்ஸ் எடுக்கும்போது இன்னும் நல்லா யோசிக்கணும். எப்பவுமே வெற்றிய நம்ம ஏத்துக்கிட்டு, தோல்விய மத்தவங்க மேல பழி போடுறத முதல்ல நம்ம வந்து நிறுத்திடணும். வெற்றியோ, தோல்வியோ நம்ம எடுத்த சாய்ஸ் மூலியம், நம்ம எடுத்த விஷயங்கள் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. அத சரியான மனப்பாங்கோட நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு ஸ்லோகத்த அழகா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் பாரதியார். "தன்னிலே தான் இன்புறுவான், தன்னிலே தான் திருப்தி அடைவான், தன்னிலே தான் மகிழ்ந்திருப்பான், அவனுக்கு தொழில் இல்லை." நமக்குள்ளேயே தான் நமக்குள்ளேயே தான் எல்லா விஷயங்களும் இருக்கு. வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. அத ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் சரியில்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்ல. அதாவது நம்ம மேல நம்பிக்கை இல்லாத போதுதான் நம்ம ஜாதகத்த தேடி போறோம். ஆனா மகாகவி பாரதியாருக்கு ஜாதகத்துக்கு மேல துளி கூட நம்பிக்கை இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து ஆத்திச்சூடியில ஜோதிட தனைகள் அப்படின்ற ஒரு லைனை கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. முழு பொறுப்பையும் நாம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா திருப்தியா வாழ முடியும். பால வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளால மகிழ்ச்சியா வாழவே முடியாது. தீதும் நன்றும் பிறதர வாரா, எல்லாத்துக்குமே முழு பொறுப்பு நாம தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா சந்தோஷம் திருப்தி எல்லாமே அடைஞ்சா தன்னில் நிறைவடைந்த ஞானி அவங்களுக்கு தொழில் இல்லை அப்படின்னு சொல்ற லாஸ்ட்ல சொன்னாங்க இல்லையா, அவனுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஞானியா இருந்தா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஞானி ஆயிட்டாரு. அதனால அவர் வேலை செய்யாம இருக்கலாமா அப்படின்னா இருக்க முடியாது.
ஏன்னா அந்த ஞானிய பல பேர் பாக்குறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதாவுடைய மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா பகவத்கீதால வந்து சீதையோடைய ராமாயணத்துடைய கேரக்டர் சீதையோடைய தந்தைய பத்தி இங்க ஒரு லைன் சொல்றாங்க. இவர் வந்து ஜனக மகாராஜா, மிகப்பெரிய ஞானி. இந்த ஞானி என்ன பண்றாரு, இவர் வந்து எல்லாமே அடைஞ்சிட்டாரு. ஆனாலும் இவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறாரு. இவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பதால் தான் அந்த நாடும் சிறப்பாக இருக்கு, நாட்டு மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்ப தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாமே அடைஞ்சிட்டேன், நான் ஒரு பெரிய கம்பெனியோடைய முதலாளி, பல வருஷங்களுக்கு என்னோட சொத்தை வச்சு நான் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உழைக்காம உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது, உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, முதல்ல சொன்ன மாதிரிதான் உழைக்கணும். அது வந்து அவங்களுக்கு அந்த உழைப்பு வேண்டாம். ஆனா அவங்கள பார்க்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துக்கு. அவங்களுக்கு அவங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மறுபடியும் மகாத்மா காந்திஜிய பத்தி சொல்றாங்க. ராமநவமி விழா வந்து காந்தி ஆசிரமத்துல வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து ராமாயணம் ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம் ராமாயணம் நிகழ்ச்சி நடைபெறும். இவரை பாக்குறதுக்காக நேரு அங்க வராரு. நேரு வந்து சில முக்கியமான அலுவல்கள் விஷயமா காந்திஜி கிட்ட பேசணும்னு வராரு. ஆனா காந்திஜிக்கு ராமாயணத்தை விட்டு போகவும் மனசு இல்ல. அதே சமயம் நேருஜி கிட்ட நிறைய விஷயங்கள் இத பத்தி கலந்துரையாட வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ராமாயணத்தை முக்கியம், நான் அப்புறம் பேச வரேன் அப்படின்லாம் சொல்லாம நேருஜியை கூப்பிட்டு முக்கிய ஆளு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்ட பேசுறாரு. பேசி முடிச்ச பிறகு அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சமையல் ரெடி பண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயமும் வருது. அதனால இவர் வந்து ராமாயணத்தை கேட்காமையே அவர் அடுத்தடுத்த வேலையெல்லாம் போயிடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவரா இருக்கிற நானு மத்தவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும். அப்பேற்பட்ட முன் உதாரணமா இருக்க வேண்டிய நானே என்னுடைய பணியிலிருந்து சற்று விலகி இருக்க, இது வந்து எனக்கே ரொம்ப தவறான செயலா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பலவீனமான மனதுடையவன்ற ஒரு விஷயம் என் மனசுல தோணுது. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில முழு முயற்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நடைபெறும் போதுதான் வந்து மகாத்மா காந்திஜிய சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. சோ நம்மளுடைய சேவாலயா நிறுவனத்திலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5 மணிக்கு பிரார்த்தனை கூடம் நடைபெறுது. நம்ம எல்லாருமே அதுல தவறாம கலந்துகிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தொழில் செய்வதை விட்டுவிடக் கூடாது. நான் தான் லீடர் ஆயிட்டேன்ல, நான் எதுக்கு வேலை செய்யணும், என்கிட்ட இருக்கவங்கள வேலை செய்ய வச்சா போதும் அப்படின்ற மனப்பான்மை வந்து எந்த ஒரு லீடர்ஸும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு டிராமா ஒண்ணு வந்து ஒரு 11th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு ஒரு டிராமா போட்டிருந்தோம். அப்போ வந்து 2 டாபிக் கொடுத்திருந்தோம். என்னன்னா, எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும்ன்றத நீங்களே கற்பனை பண்ணி டிராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு குழந்தை ஒரு டீம் வந்து லீடர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு டீம் பண்ணாங்க. லீடர்ஸ்னா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டீம் பண்ணாங்க. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் குழந்தை, அந்த குழந்தை பேரு கோதை. அந்த குழந்தை வந்து அங்க வந்து உயர் அதிகாரியா டிராமால பண்றான். அந்த குழந்தை எதிர்க்க இருக்கிற ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து ஃபைல் கொடுக்குது. அந்த குழந்தை அந்த ஃபைலை வாங்கி விசிறி அடிக்கிறான். அந்த ஃபோர்ஸ் பார்த்தோம்னா அவ்வளோ அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஒரு குழந்தைக்கு அவளுடைய மனசுக்குள்ள ஒரு லீடர்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கற்பனை பண்ணுது. சோ லீடர் தலைமை பதவியில இருக்கிறவங்க தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க உழைக்கிறத பார்த்து அவங்க கூட இருக்கக்கூடிய ஊழியர்களும் இதன் மூலம் முன்னுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டிராமாலேயே ஒரு டீம் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல 2 பேருமே ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. 2 பேர்லயுமே தவறு இருக்குன்னு சொல்லி அந்த உயர் அதிகாரி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா இன்னும் 2 பேருமே கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து உயர் அதிகாரி கிட்ட குடுக்குறாங்க. அப்ப அந்த உயர் அதிகாரி கேக்குறாரு, முதல்ல கொடுக்கும் போது பிழையா இருந்துச்சு, இப்ப மட்டும் கரெக்டா இருக்கே எப்படின்னு சொன்னா, இல்ல சார், என்னுடைய டீம்ல இருக்கவங்க எல்லாம் வேலை பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நான் மட்டும் உட்காந்து முழுக்க முழுக்க வேலை பண்ணி
நான் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணிடுறேன் ஒரு டீம் சொல்றாங்க. இன்னொரு டீம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் நாங்க எங்க டீமோட உட்கார்ந்து குழுவா உட்கார்ந்து வேலை பார்த்தோம். அதனால தான் இந்த முறை ரிப்போர்ட் வந்து ரொம்ப கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மிஸ்டேக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. இந்த மாரி லீடர்ஸ் வந்து வெற்றிய மட்டும் எடுத்துக்கிட்டு தோல்வி வெற்றி கிடைக்கும்போது நான் தான் பொறுப்பு. இந்த முழுக்க முழுக்க வெற்றிக்கு நான் தான் பொறுப்பு. அப்படின்ற மாரி ஏத்துக்க கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அடுத்தது அத்தியாயம் 3 கர்ம யோகம் ஸ்லோகம் 22லிருந்து 26 உழைப்புக்கு மதிப்பு. அதாவது உழைப்புக்கு மதிப்பு குடுத்த காலம் இப்ப இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம முன்னாடி எல்லார் முன்னாடி வச்சோம்னா, உழைப்புக்கான மதிப்பு இப்ப கிடைக்குதான்னா, அதுக்கு மதிப்பு கிடைக்கலன்ற மாரி தான் இந்த ஆத்தருமே சொல்லியிருக்காங்க. ஆனா, முன்ன காலத்துலலாம் உழைப்புக்கான மதிப்பு கிடைச்சது. இப்ப வந்து உழைப்புக்கான மதிப்பு கிடைக்குதான்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே இலவசமா குடுக்குறாங்க. அரிசி இலவசமா குடுக்குறாங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசமா தராங்க. எல்லாமே இலவசமா, இலவசமா குடுத்து, மக்களுக்கு உழைக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. யாரையோ ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய ஆன்மீக நூல்கள் என்ன சொல்லும்ன்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து ஞானி ஆகணுமா? தவம் புரிங்க, இமயமலைக்கு போங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் தவம் புரிஞ்சுட்டு வந்தீங்க வாங்க அப்படின்ற மாரியான விஷயங்கள் தான் நெறைய ஆன்மீக நூல்கள் சொல்லும். ஆனா பகவத்கீதா மட்டும் தான் உழைப்பிற்கான முக்கியத்துவத்த குடுக்குது. அதே மாரி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. நம்ம மட்டும் தான் உழைச்சிட்டு இருக்கோமா? மனிதர்கள் மட்டும் தான் தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோமான்னா கிடையவே கிடையாது. இயற்கை 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 வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இயற்கை தான். இயற்கைக்கு யாரும் எதுவுமே சொல்லி தரதே கிடையாது. சப்போஸ் இயற்கையில சூரியன எடுத்துக்கலாம். சூரியன் நமக்கு வெளிச்சத்த குடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரே ஒரு நாள் நான் ஸ்ட்ரைக் பண்ணிர்றேன். நான் எதுவுமே உழைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணி வராம போயிட்டார்னா, இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தோடைய இயக்கம் எப்படி இருக்கும்? இயக்கம் இருக்குமா? இருக்காதா? அதே மாரி சந்திரன் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் யாரோ சொல்லிலாம் உழைக்கல. அவங்களுடைய வேலைய தொடர்ந்து அவங்க செஞ்சுகிட்டே தான் இருக்காங்க. அதே மாரி வடதென் துருவங்கள்ல பனி சூழப்பட்ட வடதென் துருவங்கள்ல மனிதர்கள் வாழ்றாங்கன்னா, வாழ்றது கிடையாது. அப்போ இந்த பூமியில மட்டும் தான் மனுஷங்க வாழ்றாங்க. பூமியில இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதுவுமே நடக்கல. சூரியன், சந்திரன் இவங்களுடைய இயக்கங்கள் இல்லன்னா, பூமியோட நிலை என்ன ஆகும்? அப்போ அப்பேற்பட்ட இயற்கையே அப்பேற்பட்ட விஷயங்களே தொடர்ந்து தன்னுடைய வேலைய சிறிதும் சிரமம் இன்றி செய்து கொண்டே இருக்கிறது என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் உலகத்திலேயே ரொம்ப நேரம் உழைச்சிட்டு இருக்கேன். அதான் சொல்றாங்க எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சரி 24 மணி நேரம் தான். எதுவுமே செய்யாம ரொம்ப எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கக்கூடிய மனுஷனா இருந்தாலும் 24 மணி நேரம் தான். அப்போ ஒருத்தரால கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் செய்யுதுன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏதோ வரும் நம்ம வேலைய நம்ம செஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த நிலைய நம்ம யோசிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றாங்க, இப்பிரபஞ்சத்தில் அனைத்தும் என் படைப்புத்தான். நான் கடவுள் என்றாலும் நான் ஓயாது உழைத்துக் கொண்டேதான் இருக்கின்றேன். நான் கடவுள் அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நானும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்ற பாடல் கூட நான் அசைந்தால் தான் அகிலம் அசையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அர்ஜுனன் போர்க்களத்துல இருக்கும்போது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப பெரிய குருஷேத்திர போர் நடக்க போது அதுக்கு முன்னாடி நிறைய பேரு தூது போனாங்க. அந்த தூது எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. அதனாலதான் வந்து குருஷேத்திர போரே நடைபெறுச்சு. 2 டீமா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு டீம், இந்த சைடு பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம் 2 டீமா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்துல வந்து எனக்கு எதிர்பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே என்னுடைய உறவினர்களா இருக்காங்க. என்னுடைய குருமாரர்களா இருக்காங்க. அவங்கள எப்படி எதிர்த்து என்னால போர் புரிய முடியும் அப்படின்னு கர்ணன் கேட்கும்போது, அந்த மாதிரி நீ பின்வாங்கவே கூடாது. போரில் அந்த மாதிரி நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சோம்னா போரில் வெற்றி பெறுதல் ரொம்ப சிரமம். நம்ம எல்லாத்துக்குமே ஆயத்தமாய் தான் இந்த இடத்துல வரும். அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உழைப்பே இல்லைன்னா இந்த உலகம் அழிந்து விடும்.
சரி இலவசமா அரிசி தராங்கன்னு சொல்றோம். எத்தனை நாள் அந்த அரிசி நம்மளோடயே இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட இப்ப யாருமே உழைக்கல. நான் 2, 3 வருஷத்துக்கு உழைப்பே இல்ல. விவசாயிகள் யாருமே உழைக்கவே இல்ல. ஏற்கனவே இருக்கிற இருப்பு நம்ம இலவசமா குடுத்துக்கிட்டே வரோம்னா, நாளைக்கு அரிசின்ற ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் இருக்கும் வரை நாம் உழைத்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அதே குறள இங்க சொல்றாங்க. இந்த உழைப்ப நம்ம விட்டுட்டோம்னா, நமக்கு எதுவுமே மிஞ்சாது. உழைத்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அதே மாரி தான் உழைத்தால் அந்த ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல ஒரு நல்லவராச்சு இருந்தா மட்டும் தான் மழை பெய்யும். அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமாக சொல்றாங்க. 4 பேராவது உழைத்தால் தான் அனைவரும் உயிர் வாழ முடியும். அங்க ஒருத்தர் மட்டுமே இருந்துட்டு இருந்தா, அந்த உழைப்பின் மூலமா நமக்கு நெறைய பலன் கிடைக்குமான்னா இல்ல. 4 பேரு. ஆனா இன்னமும் கொஞ்சம் நம்ம நெறைய உழைக்கணும்ன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்ல வராங்க. உழைக்காம இருக்கிற தலைவர்களுக்கு உழைப்பின் பெருமையும், முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் அவர்களுக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் வயல்ல இறங்கி வேலை செஞ்சா மட்டும் தான் நமக்கான உணவு கிடைக்கும். அவங்களும் யோசிச்சு பாருங்க, நான் ஏன் வேலை செய்யணும்? எனக்கான சாப்பாடு கிடைச்சிருமே! யாரோ குடுக்க போறாங்க. இலவசமா அரிசி கிடைக்க போது. யாரோ குடுக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த 4 உழவர்களும், விவசாயிகளும் களத்துக்கு போய் உழைக்கலன்னா அரிசி எப்படி கிடைக்கும்? எனவே உழைப்பிற்கு மரியாதையையும், முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் தன்னையே உதாரணமா இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. நானே வேலை செய்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டாமா? அப்படின்னு கடவுள் நம்மகிட்ட கேட்கிற மாரி இந்த 4 ஸ்லோகங்கள்ல இருந்து குடுக்குறாங்க. தலைமை பொறுப்புல இருக்கவங்க தொடர்ந்து நெறைய விஷயங்கள நம்மளுடைய டீம் மெம்பர்ஸோட கலந்து உரையாடணும்ன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. மொத்தமா பார்த்தா எனக்கு குடுக்கப்பட்ட தலைப்புகள் 33, 34, 35, 36 இந்த 4 ஸ்லோகங்கள்ல ஒண்ணு பகுத்துண்ணு பண்பு, 2வது பண்பு உலகும் இயக்கும் மழை. மழையோடைய முக்கியத்துவத்த பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இயற்கைய பத்தி ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாய்ஸஸ் இருக்கு. நம்மளுடைய சாய்ஸஸ் நம்மளுடைய மனத நம்மளுடைய கட்டுப்பாட்டு நிலைக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அதுல வரக்கூடிய நன்மை, தீமை நம்மளை மட்டும் தான் சாரும். யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் போம்போது, இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பொறுப்ப நம்ம தட்டி விடக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. எப்பவுமே மகிழ்ச்சி, துக்கம், துயரம், இன்பம், துன்பம் எல்லாமே நம்மளுடைய மனசுக்குள்ள தான் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல தான் அது எல்லாமே புதைஞ்சு கிடக்குது. அப்ப இன்பம் கிடைக்கணும்னா, அதுக்கு நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எந்த மாதிரி இருக்கணும்ன்ற விஷயத்த சொல்றாங்க. நெறைய தலைவர்கள முன் உதாரணமா சொல்றாங்க. மகாத்மா காந்திஜிய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் உழைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. ஒரு பொறுப்போட எப்படி நடந்திருக்காங்க. அந்த மாரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாரி உலகத்துல இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் உழைச்சுட்டே இருக்கணும். இந்த உலகத்திற்கு நம்ம வந்த விஷயம் என்ன அப்படின்றத உணர்ந்து தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கணும்ன்ற விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உழைப்பிற்கு மதிப்பு தரணும். யாரா இருந்தாலும் உழைப்புக்கு மதிப்பு தரணும்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சாந்தி மிஸ். ஒரு 4 அத்தியாயம் உங்ககிட்ட பிரிச்சு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து கோர்வையா நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது தலைவரா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தோல்வி அந்த மாதிரி இருந்ததுன்னா வெற்றியில மட்டும் பங்கெடுத்துக்கணும். தோல்வின்னு வந்தா அதை யார் மேலேயாவது திருப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டி சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம எல்லாருக்கும் இங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸை தொகுத்து சொன்னதுக்கு நன்றி. உங்களோட உரையும் ரொம்ப நல்லா இருந்தது. இனி தொடர்ந்து மற்றவங்களோட கருத்துக்களையும் இங்க கேட்டுடலாம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணவங்க உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. கோபாலன் சார் ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? சார் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஆன்லைன்ல இருக்கவங்க வேற யாராவது அதர் சென்டர்ஸ்? சுஜாதா ஷேர் பண்றீங்களாமா? மேம் கேக்குதுங்களா? கேக்குது சுஜாதா. மேம் நானும் சிட்டி ஆஃபீஸ்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் வேற ஒரு நோட்ல. ஸோ சாந்தி மிஸ் உங்களோட புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலா சொல்ற மாதிரி தான் உங்களோட தமிழ் உச்சரிப்பு நல்லா இருந்தது. புக்ல இருக்க எல்லா கருத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சொல்ல போனா அந்த உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கண்டினியூஸா அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொன்னது நல்லா இருந்தது. புக்கை தாண்டி சில ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருந்தீங்க, அதுவும் நல்லா இருந்தது மேம்.
தேங்க்யூ. தேங்க்யூ சுஜாதா. கோபாலன் சார் ஏதாவது பேசுறீங்களா? திருப்பியும் ஜாயின் ஆயிட்டீங்க. Okay, கூடலூர்ல இருந்து சிசி கூடலூர்ல இருந்து கமெண்ட் சொல்லுங்கப்பா. வணக்கம் மேம், நசீரா பேசுறேன் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. ஷாதி மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் அத்தனையும் அந்த புக்ல. எனக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும்னு இருக்கு. என்னுடைய தமிழ் அவ்வளோக்கு நல்லா இருக்காது, ஆனா அது வர மாட்டேங்குது. ஆனா ஒவ்வொன்றுமே நான் என்ன சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு கதையா சொன்னீங்கனாலும், நான் காலையில நம்ம ஒரு எந்திரிச்சு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் அன்ற நாள் அமையும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கலாம், எல்லாருமே அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குமே, எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையணுன்றது தானே எல்லாருக்குமே தேவை. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க வந்து உழைப்பை விடாம சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு முடியும் நான் கவனிச்ச ஒரு விஷயம் அதுதான். நமக்கு மேல இருக்கணும் நல்லா உழைக்கிறத பார்த்து நம்மளும் நல்லா வேலைகள் செய்யணும் அப்படின்னு அந்த கருத்து கூட ரொம்பவே எல்லார் மனசுலயும் நல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நீங்க எடுத்து எடுத்து நிறைய டைம் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். உங்களுடைய எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அந்த பேச்சு நல்ல திருடமான ஒரு பேச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு மலையாளமும் வருது கலந்து. அந்த திருடமான அந்த உச்சரிப்பு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம், சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூப்பா. இங்க கஸ்வால்ல இருந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் சாந்தி மிஸ். எப்பவுமே வந்து நீங்க பேசுறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். சோ இன்னைக்கு பேசுனதும் வந்து அதே மாதிரி தெளிவா இருந்தது. எங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க பேசுனீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க கேம்புக்கு போனப்ப சொன்ன கதைகள்லாம் கொண்டு வந்து இதுல இன்வால்வ் பண்ணி கனெக்ட் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோல்வி வந்த பிறகு அந்த தோல்வியில இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், வெற்றி பக்கம் போகணும், அந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உழைப்பை பத்தி பேசுனீங்கல்ல, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருந்தீங்க. குட் ஈவினிங் மிஸ். இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க மிஸ். உங்க கருத்துக்கள் எல்லாம், நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா ஸ்டோரி மூலமா சொல்லிருந்தீங்க மிஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எப்பவுமே உழைச்சுட்டே இருக்கணும். அந்த உழைப்பு வந்து சுயநலமா இருக்கக்கூடாது, அது உலகத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்தது மிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதுல கிடைக்கிற வெற்றியை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தோல்வி கிடைச்சாலும் அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மிஸ். அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. ஹைஸ்கூல்ல இருந்து ஃபீட்பேக். காயத்ரி வராங்க ஹைஸ்கூல்ல இருந்து. பகவத்கீதையை வந்துட்டு இது வரைக்கும் நல்லா படிச்சதே கிடையாது. இப்ப இதுல இருந்து இவ்வளவு கருத்துக்கள் வந்து சமஸ்கிருத மொழியில இருக்கும். ஆனா இது வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி இந்த புக்கை எழுதுனது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேட்கும் பொழுது எல்லா இதுலயுமே வந்து நம்ம மனுஷங்களுக்கு தேவையான விஷயத்த தான் எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயத்த நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இப்ப இதுல சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமை எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு அப்படின்னும் போது, இதுல ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போதுன்னா, வெற்றி வந்தா வந்து இது என்னாலதான் கிடைச்சது அப்படின்னு நம்ம பகிரங்கமா சொல்லிப்போம். ஆனா தோல்வின்னு வரும்போது என்னாலதான் அந்த தோல்வி வந்தது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்க மாட்டோம். உடனே நம்ம வந்து அது என்னால நடக்கல அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மனித இயல்பு. சோ இது ரெண்டுமே வந்து நம்மளாலதான் நடக்குது, நம்ம தான் அதுக்கு காரணம் அப்படின்றத ஒவ்வொரு மனுஷங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க ஜெயசுதா மேம். அவங்க உழைப்பை பத்தி ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பேசுனாங்க. அதுல நம்ம வந்து ஒருத்தர் மட்டும் உழைச்சா காணாது, 4 பேர் சேர்ந்து இப்படி கூட்டா இருந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது பெரிய வெற்றி அடையலாம். அதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். தேங்க்யூ மேம். நமஸ்தே டு ஆல். மேம் வந்து யூனிவர்சல், அதாவது யூனிவர்சல்ல எந்த ஒரு பொருளும் எதை ரெஸ்ட் எடுக்குது. சன் நெவர் டேக் ரெஸ்ட், மூன் நெவர் டேக் ரெஸ்ட். சோ நம்மளை சுத்தி இருக்க எந்த ஒரு இயற்கை அம்சங்களும் அதை ரெஸ்ட் எடுக்காதப்போ நம்மளும் எப்படி ரெஸ்ட்லெஸ் இல்லாம உழைக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணங்கள் சொல்லியிருந்தாங்க. த்ரூ மகாபாரதா அண்ட் ராமாயணா அவங்களுடைய கோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஐ வில் ஃபாலோ எவ்ரி திங் வாட் யூ ஆர் சேயிங் டு மீ. தேங்க்யூ மேம். சார் முரளி சார் உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே சாந்தி மேடம், எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க குரல் வளம் நல்லா இருந்தது, நிதானமா பேசினீங்க. அதனால வந்து எல்லாரும் வார்த்தையெல்லாம் காதில் கரெக்டாக போய் விழுந்திருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நல்ல விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டீங்க. அது என்ன, அந்த நாக்கு மாற்றி டைம் ட்விஸ்டிங்கால போயிடுச்சா இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறியான்னு தெரியல. ஏன்னா அது வந்து
நான் எழுதின புக்கினுடைய அடிப்படையே ஆட்டிடுச்சு. படைத்தவனும் படைப்பும் வேற வேற இல்லைன்றது தான் நான் எழுதியிருக்கேன் புக்குக்குள்ள. நீங்க ரெண்டும் வேற வேறன்னு சொல்றீங்க சொல்லும்போது. ரெண்டும் வேற வேற கிடையாது. படைக்கப்பட்ட பொருள் என்ன இருக்கோ அதை தான் நம்ம படைத்தவனை பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் மைய கருத்து. அதனால இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் கடவுளுக்கு போய் சேருது. நீங்க என்ன சொன்னீங்க, தரித்திர நாராயணன் எல்லாம் யார் ஏழையா இருக்கானோ அவனுக்கு உதவி பண்ணா நாராயணன் சந்தோஷப்படுவான் சொன்னீங்க. ஆனா அது முதல்ல சொல்லும்போது படைத்தவனும் படைத்தப்பட்ட பொருளும் ரெண்டும் வேற வேறன்றீங்க. வேற வேற இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அடுத்தது இன்னொன்று எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், நீங்கெல்லாம் ஆசிரியர், பல பேர் ஆசிரியர்கள் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பையன் மழைன்னு திருக்குறளுங்க. அது திருக்குறள் இல்லை, அது என்னதுன்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லணும் எனக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஔவையாருடைய வாசகம் ஏன் திருக்குறள் சொல்றீங்க? அதை போயிட்டு சாரி அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. தமிழ் ஆசிரியர்கள் தான் வாய முடியும் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா அப்ப யாருக்கும் தெரியல. யாருக்கும் திருக்குறள்னா என்னன்னு தெரியாது, ஔவையார்னா யாரும் தெரியாது. என்னன்னா அடிச்சு விடலாம் போயிடும். நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன்னு மறந்து போச்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் பேசாதீங்கம்மா. அதுவும் எல்லாம் டீச்சர்ஸாக இருக்கீங்க. பசங்க வந்து நீங்கள் சொல்றது நம்புவாங்க. கிளாஸில் வந்து டீச்சர் தான் தெய்வம், ரைட்டா? டீச்சர் தப்பு தப்பாக சொன்னால் அதுதான் கரெக்டுன்னு நினச்சிப்பாங்க. இதை வந்து திருக்குறள்னு சொல்லக்கூடாது, ரைட்டா? உழைப்பினுடைய முக்கியத்துவம் இதுதான் நிறைய சொன்னீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து நேரில் கேள்விப்பட்ட எக்ஸாம்பிள் அது சொல்கிறேன். நான் முன்னாடி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் தெரியும். சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தேன், நிறைய வெளிநாடுகள் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஒரு துபாய் போன போது அங்கே துபாயில் சொன்னாங்க, துபாயில் ராஜா தான் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாடு தான் திட்டுவாங்க, இது வந்து ஜனநாயகம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, மோடி ஒழிகன்னுவாங்க. அவங்க ஊரில் எல்லாம் வந்து ஜனநாயகமே கிடையாது, எல்லாம் ராஜா தான். பரம்பரை ஏதாவது ராஜா தான் இருப்பாங்க. துபாயில் ராஜா தான். அந்த ராஜாவுடைய மகள் அந்த அம்மா வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. நான் டிசிஎஸ் கம்பெனிக்காக போயிருக்கேன். அப்போ கேள்விப்பட்டேன், இன்னொரு கம்பெனி அங்கே லோக்கல் இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியுடைய தலைவி யாரு? இளவரசி. அவங்க நாட்டு ராஜாவுடைய பொண்ணு. அவள் தான் அந்த கம்பெனியினுடைய சிஇஓ. 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுவாளாம். மார்னிங் 9 மணிக்கு ஆஃபீஸ் டைம் சொன்னேன். அந்த நாட்டுடைய இளவரசி, நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துக்கிறேன். லேட்டாக வந்தால் யாரும் கேட்க போகிறது, ஆஃபீஸுக்கு வாங்கணும் யாரும் கேட்க போகிறது இல்லை. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, பைசாவை போட்டாங்க, அவ்வளோதான். எல்லாமே வந்து இந்த பெட்ரோல் டீசல் விற்று வந்த பணம். அவங்க வீட்டில் வந்து கோடி கோடியாக கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி, ரைட்டா? துபாயினுடைய இளவரசி. அந்த மாதிரி எதுக்கு வேலை செய்யணும்? முதல்ல அவங்க எதுக்கு ஒரு கம்பெனி சிஇஓவாக வரணும்? தேவையே இல்லை. அவங்க பாட்டு ஜாலியாக அரண்மனையில் உட்காந்துட்டு சேடி பெண்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு, சினிமாலாம் தான் பார்க்குறோம் இல்லையா? இளவரசின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க? யாராவது இளவரசனை வந்து லவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இல்லையே. அவன் கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப்பாக ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஒரு நாளும் லீவ் போடுறது இல்லை. மேக்சிமம் ஒர்க்கு அவங்க எடுத்து முடிக்கிறாங்க. ரொம்ப எஃபிஷியண்டாக ஒரு கம்பெனியோட சிஇஓ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது நார்மலாக மற்றவங்க பார்த்தா தெரியாது, யாராவது சொன்னாலும் தெரியும் இந்த மாதிரி தான் இளவரசி அப்படின்னு சொல்லன்னு சொன்னால் தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டினுடைய இளவரசியை வந்து லேட்டாக வரக்கூடாதுன்றதுல அவ்வளோ கரெக்டாக இருக்காங்க. 9 மணி ஆஃபீஸாக 9 மணிக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேர் அப்படி இருக்கோம்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய நம்ம 9:30 டைம் வச்சுக்கிறோம். 9:30 நான் நிறைய வாட்டி சிட்டி ஆஃபீஸ் இருப்பேன். நான் தான் ஆஃபீஸ் கதவை திறக்கிறேன். நான் உள்ள யாரும் ஒரு ஆள் கிடையாது, காக்கா இல்லை உள்ள. அந்த மாதிரி தான் கசுவாரியும் நிறைய நடக்குதுன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அதெல்லாம் தெரியுது எனக்கு. பல ஊர்களையும் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு சென்டருக்கு வந்து திடீர்னு ஒரு சொல்லாமங்களாம் ஹெச்ஆர் விசிட் போனாக்கா 3 மணிக்கே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3 மணிக்கே யாருங்க சென்டர்ல யாரும் ஆள் இல்லை, போயாச்சு. அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு உழைப்பினுடைய அருமை நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு நிறுவனத்துடைய தலைவர் எப்படி இருக்கணும்னா ஒரு நாட்டினுடைய தலைவர். அந்தமா அவங்க அப்பா மண்டே போட்டாதான் இவங்க தான் ராஜா ஆக போறாங்க, ராணி ஆக போறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல இருக்கிறவங்க அவங்க வந்து 9 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கிறாங்க ஆபீஸ்ல. வந்து அவங்க மற்றவங்க மாதிரி அவங்க வேலை செய்யறாங்கன்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உழைப்பை பத்தி. இது நிறைய பகவத்கீதையில நிறைய சொல்லியிருக்கு. அது கடவுள் சொன்னா நம்புவோன்றதால வந்து கடவுளே தானே சொல்லிக்கிற மாதிரி பல இடங்கள்ல வருது. நானே உழைச்சிட்டு இருக்கேன், உழைக்காம இருக்க முடியாது
அப்படின்னு சொல்லி அவங்க கிருஷ்ண பரமாத்மாவை சொல்ற மாதிரி வருது. ஸோ அதையாவது நம்புவோம் நம்ம, கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா நம்ம உழைக்காம இருக்க முடியாது. நமக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டா டைமுக்குள்ள முடிக்கணும், எதுவும் பாக்கி வைக்கக்கூடாது. சரியான முறையில, சரியான குவாலிட்டியில, சரியான டைம்ல, சரியான காஸ்ட்ல ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து. தேங்க்யூ.